ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு பொரியல் தாங்க. வாங்க ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு மாதிரி நெடி காரமாக இருக்கும். நீங்கள் கொலன்னு கிரேவி மாரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே போல் வந்து இந்த காரம் அதிகமாக சாப்பிட்டா அசிடிட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போது பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா காரம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க நம்ம போட்டிருக்கோம். சின்ன பச்சை மிளகா இருந்ததால் நம்ம வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா ஆட் பண்ண பிறகு நீங்கள் வேணும்னா காரம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது காரம் கம்மியாக செய்யறதுக்காக தாங்க நம்ம இந்த மெத்தடில் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ண பீன்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை இன்னும் அதாவது பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குது. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ரஃப்பாக இருக்கிற பீன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அதில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கூட தண்ணி ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் போட்டு நம்ம நல்லா வந்து தொலைவி விட போகிறோம். அதில் இருக்கிற எண்ணெய், கடாயில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 மினிட் வந்து தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா தான் அந்த வந்து ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா அந்த காய்கறிலாம் பாயில் ஆகி வரும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மினிட் வந்து ஃபுல்லாக மூடியே வச்சிடக்கூடாது. ஒரு ½ மினிட் ஒன்ஸ் நீங்கள் வந்து தட்டு எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம எந்த வித தண்ணி நம்ம சேர்க்கவே போகிறது இல்லைங்க. ஓகேங்களா? வெறும் நம்ம வந்து அந்த எண்ணெய், வெங்காயம், அந்த காய்கறிலேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா இறங்கும். அது பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் இதுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரையாது. நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? சால்ட் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். ஓகேங்களா? மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்தீங்களா பச்சை மிளகா, அது தாங்க காரம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கிட்ஸுக்கு வந்து அந்த பச்சை மிளகாலாம் எடுத்து போட்டு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒன்றுனா இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் நினைக்கிற அளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோவாக தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து எப்பயுமே சமையல் வந்து ஸ்லோவாக செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஒரு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 அன் ஹவர் 20 மினிட்ஸ் நீங்கள் முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் செய்ய பொறுமையாக கூட செய்யலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. சூப்பராக வந்திருந்ததுங்க. எங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி இந்த பொரியல் இல்லாமல் இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். கிட்ஸுக்கு நீங்கள் வந்து தோசை மோஸ்ட்லி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்தை கூட இதை வச்சு நீங்கள் ஊட்டி விட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.